சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம கிராணி வந்து மோமோ கிட்ட அட்வைஸ்லாம் போட்டு வீட்டை விட்டு எங்கேயும் வெளில போகாதாமா அப்படின்னு சொல்ல நம்ம வமோலாவும் மோமோவும் வந்து அப்படியே படுக்க போகிறாங்க. வமோலா வந்து போய் படுத்தலும் தூங்கிட்டா. நம்ம மோமோவும் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு தூங்காமல் இருக்க பட்னு என்ன வரானா நம்ம ஓக்குவோட சவுண்டு கேட்குது. நம்ம ஓக்கும் வந்து பேச்சு போட்டுட்ருக்கான். இந்த மாதிரி கிராணி வந்து இப்படி சொன்னாங்க, அதனால தான் ப்ரொடெக்ட் பண்ணலான்னு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக அந்த ஓக்கு வந்து அவுட் ஆஃப் லவ்னு வார்த்தையை விட்டுருப்பான். நம்ம மோமோவும் வெக்கத்தில் போர்வையை பொத்திட்டு அதை காலையில் என்கிட்ட என் முகத்தை பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இங்கே என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் இன்னும் சின்ன பசங்களாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நம்ம மோமோவும் உடனே பார்க்கணுன்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கலான்னு போகிறப்போ நம்ம மோமோ வந்து என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி ஜிஜி கூட நாளைக்கு நீ வெளில போலையான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஓக்கும் வந்து ஜிஜியே மிஸ்டர் ஜிஜி அப்படின்னு இருப்பான். நம்ம மோமோ மறுபடியும் போயிட்டு போர்வை இழுத்து சாத்திட்டு படுத்துருவா. நம்ம மோமோக்கு தெரியும் ஜிஜி எப்போவுமே நம்ம ஓக்கு மிஸ்டர் ஜிஜின்லாம் கூப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு. இங்கே சரியான சத்தம் என்னதான் அப்படியே வெளில பார்த்தா இந்த கிழிஞ்ச வாய் தான் வந்து அப்படி சொல்லிட்டு இருந்திருக்கும் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி. இந்த சத்தத்தில் நம்ம மோமோ தூங்காமல் இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த நாள் காலையிலேயே காட்டுறாங்க. நம்ம மோமோவும் சரியாக தூங்காமல் அப்படியே எஞ்சி கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறா. போகிறப்போ நம்ம ஓக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து பேசிகிட்டே போயிடுறாங்க. அங்கே ஒரு சரியான ரொமான்டிக்கான விஷயம் ஒன்று நடந்திருக்கும். அது நீங்கள் அனிமேல பாருங்கள். இங்கே கிளாஸ்க்குள்ளேயே நம்ம மோமோ வந்து தூங்கிட்டு தான் இருக்கா. இங்கே நம்ம ஓக்கோட கிளாஸில் பார்த்தா எல்லாரும் மோமோலாவை உட்கார வச்சு சுற்றி நின்று பேசுறது எப்படின்னு சொல்லி அப்புறம் இவங்கெல்லாம் கிளாஸை விட்டு வெளில வந்து ஒன்றா மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜிஜி என்ன பண்ணுறான்னா அவனோட கீ எனர்ஜி வச்சு ட்ரைனிங் எடுத்து இருந்திருப்பாள். அதை வச்சு ஒரு அட்டாக் பண்ணி காமிச்சிருப்பான். இவங்களாம் எப்படா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஜிஜி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம மோமோ பாட்டி தான் வந்து சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் அந்த மெய்ட் கேஃபேக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். நம்ம ஓக்கரான வந்து மோமோல வீட்டுக்கு கொண்டு போய் விட சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து பேசிகிட்டே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஜிஜியும் நம்மளுடைய இவங்க இந்த மாதிரி பேசிட்டு போவாங்க. இந்த மாதிரி மோமோ வந்து அந்த மெய்ட் கேஃபேல ஒர்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் இவங்க ஒரு நாள் போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய சைஸு ஜக் மாதிரி ஒரு ஏலியன் வந்து இவங்க முன்னாடி நின்றுருக்கும். பக்கத்துல இன்னொரு பொம்மை மாதிரி ஒன்று நின்றுருக்கும். நம்ம ஓக்கு சைடு பார்த்தா இங்கேயும் கொச்ச கொச்சன் ஏலியன்ஸ் நின்றுருக்கும். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். அண்ட் கைஸ் இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் வந்து முடிச்சிடலான் இருக்கேன் மொத்த சீரிஸையும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் டான்டாடானுக்கும் ப்ளூ லாக்கும் பிரேக் விடலான் இருக்கேன். பட் நான் ப்ளூ லாக் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். ப்ளூ லாக் வியூவர்ஸ்க்கு வந்து இந்த மந்த்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் அடுத்த 20 சாப்டர்ஸ் மொத்தமாக சேர்த்து போடுறேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன டாஸ்க்ரா அப்படின்னு கேட்டால் நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே 1300 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சுட்டா நான் அதே மாதிரி டான்டாடானுக்கும் ஒரு 20 சாப்டர்ஸ் சேர்த்து போட்டுறேன். அண்ட் எப்படி இருந்தாலும் ஜூலை வந்து சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கட்டியும் நம்ம பாதி சாப்டர்ஸ் கவர் பண்ணிடலாம் சீசன் 3க்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. ஸோ அதனால் இன்னும் சீக்கிரமாகவே நம்ம டான்டான்லேயும் முடிஞ்ச அளவுக்கு பாதி சாப்டர்ஸை கவர் பண்ணிடலாம். ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோமா? சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம வமோலாவும் ஓக்குவும் வந்து இங்கே மோமோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம வமோலா வந்து நம்ம ஓக்கோட கையை பிடிச்சி ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சம்திங் சொல்கிறா. பட் நம்ம ஓக்குக்கு வந்து புரியல. நம்ம ஓக்கு வந்து என்ன பண்ணுறான்னா, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல, பட் என்னால் உன்னை மேரி பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு அவன் ரீசன் சொல்கிறான் பாருங்க. என்ன ரீசன்ரா அப்படின்னா, அவன் வந்து நம்ம மோமோவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுறான். சேம் திங் மோமோவுக்கும் இருக்குது. பட் இவங்க 2 பேருமே இன்னும் சொல்லிக்கல. அப்போ எப்போ 2 பேருமே கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஓக்கவும் சொல்லிட்டு வெக்கத்தில் அவனே ஓடிடுவான். நம்ம ஓக்கும் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கப்பவே நான் அவன்கிட்ட சொல்ல, ஆனால் இன்னும் என் ஹார்ட் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஃபீலிங்கை போயிட்டு இருப்பான். திடீர்னு என்ன ஆகுதுறான்னு பார்த்தா லைக் அந்த பேக்ரவுண்டே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுது. அங்கே நம்ம ஜிஜி சைடும் ஷிரோட்டோரி சைடும் மாதிரி வெறும் 2 பேர் தான் வந்திருப்பாங்க. இங்கே நம்ம ஓக்கு சைடில் கொச்சன்னு நின்றுருப்பானுங்க. நிற்கிறத தான் வந்து போன சாப்டர் லாஸ்ட்டில் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஓக்கு இப்போ மாட்டானா அந்த சைடு பார்த்தா இவங்களுக்கு சண்டையே ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஷிரோட்டோரியும் நம்ம ஜிஜியும் தெரிச்சிட்டு இருப்பாங்க அடிக்கடிக்கு. இங்கே அந்த பொம்மை வந்து மிசைலாக விட்டு தள்ளிட்டு இருக்க நம்ம ஷிரோட்டோரியை வந்து அடிக்க போவா. கரெக்டாக இவ அடிக்க போகிற நேரம்னு பார்த்தா அது ஒரு ஷீல்டை வச்சு தடுத்துரும். என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த ஷீல்டே வெடிக்குது. ஃப்ளையிங்கில் இருக்கிறப்ப டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க நம்ம ஷிரோட்டோரியை. நம்ம ஷிரோட்டோரி அங்கே பில்டிங் எல்லாம் உடச்சிட்டு போயிட்டு கீழே விழுகிறா. இந்த வேலையை பார்த்தது வந்து இந்த ஸ்னைப்பர் ரோபோட்டு தான். அதுவும் ஓடுறப்பெல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே நம்ம ஷிரோட்டோரி பறந்து எஸ் ஆகிட்டு இருக்க அந்த ஜக்கு சைஸில் இருக்கிற ரோபோட் என்னமோ ஃபோர்ஸ் ஃபீல்டு மாதிரி எடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே நம்ம ஜிஜி ஓடி வந்துட்டுருப்பான் அடிக்கிட்டே இந்த தப்பிச்சு. இங்கே நம்ம ஷிரோட்டோரி வந்து தப்பிச்சு வந்துருக்கப்பவே கேட்குறா ஜிஜி கிட்ட ஈவிலையா மாற ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்லி. அவன் வந்து சொல்லிடுவான் ஈவிலை வந்து ஓக்கு தவிர வேறு யார்கிட்டையும் சண்டை போடாதுன்னு சொல்லிட்டு. ஷிரோட்டோரி வந்து சொல்கிறா, என்னால் என்னையும் பார்த்துட்டு ஒன்னையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஜிஜி என்னால் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனோட கீ பவரை யூஸ் பண்ணி அந்த பறந்துட்டு இருந்த ஸ்னைப்பர் ரோபோட்டை வந்து அடிச்சிருவான். இந்த ஜக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை வச்சுட்டு நம்ம ஜிஜி கிட்ட வந்துட்டே இருக்குமா. இவன் என்ன பண்ணுவான், அவனோட கீ பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் அடிக்க பார்ப்பான். பட் அது கிட்ட வந்ததுக்கே நம்ம ஜிஜிக்கு வாயிலேருந்து ரத்தம் தள்ள ஆரம்பிச்சிடும். நம்ம ஷிரோட்டோரி என்ன பண்ணுவா, வேகமாக போயிட்டு அங்கேருந்து பக்கெட்லேருந்து தண்ணி பூஸ்ட்டு வந்து எடுத்து நம்ம ஜிஜி மேலே ஊற்றிடுவா. அங்கே பறந்துட்டு இருந்த அந்த பக்கெட் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஜிஜி கிட்ட போகிறப்பவே தண்ணியெலாம் எவாப்ரேட் ஆகிட்டு அந்த பக்கெட்டே அங்கே நசுங்கிடுச்சு. அந்த தண்ணியெலாம் எவாப்ரேட் ஆகிட்டு இருக்க இங்கே நம்ம ஜிஜி வந்து கீழே விழுந்துறான். நம்ம ஷிரோட்டோரி என்னடா ஆச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க அந்த ரோபோட்டும் அங்கே வந்து அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம்.
என்னடானா நம்ம ஈவில் இஸ் பேக். அதோட இந்த சாப்டரும் முடியுது, இந்த எபிசோடும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் நான் சொன்ன அந்த 1300 சப்ஸ்கிரைபர்ஸ் சேலஞ்சை மறந்துடாதீங்க. இதோட உங்களை அந்த வீடியோவில் பார்க்குறேன்.